மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டுவரும் உங்கள் மக்கள் வெளிச்ச செய்திகள். வணக்கம். மணலூர்பேட்டை பலூன் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் பெண் பலி. டிஐஜி மாவட்ட ஆட்சியர் நேரில் விசாரணை. திருக்கோவிலூர் ஜனவரி 20. திருக்கோவிலூர் அருகே மணலூர்பேட்டை ஆற்று விழாவில் பலூன் கேஸ் சிலிண்டர் வெடித்தது பெண் பலியான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 10க்கும் மேற்பட்ட நபர்கள் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டையில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தை மாதம் 5ஆம் தேதி ஆற்றுத் திருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் நேற்று மதியம் முதல் ஆற்றுத் திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்போது மணலூர்பேட்டை 4 முனை சந்திப்பு அருகே உள்ள ஆஞ்சநேயர் கோயில் எதிரே பலூன் கேஸ் சிலிண்டர் பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அப்போது அருகில் இருந்த நபர்கள் உடல் சிதறி படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த திருக்கோவிலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் பார்த்திபன் மற்றும் போலீசார்கள் சம்பவ இடத்திற்கு வந்து படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து போலீசார் மணலூர்பேட்டையில் விசாரணையில் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தாலுகா கொளத்தூர் கிராமத்தை சேர்ந்த ஐயனார் மகன் ஏழுமலை வயது 40 என்பவர் பலூன் விற்பனை செய்ததாக தெரிகிறது. சரியாக நேற்று மாலை 7 மணியளவில் ஆஞ்சநேயர் கோவில் எதிரே பலூன் விற்பனை செய்திருந்த போது பலூன் கேஸ் சிலிண்டர் வெடித்ததில் திருவிழாவிற்கு வந்து திரும்ப வீட்டிற்கு சென்ற பொதுமக்கள் மீது வெடித்து சிதறியதில் 10க்கும் மேற்பட்ட படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. அதில் திருவண்ணாமலை மாவட்டம் பாவப்பட்டு கிராமத்தை சேர்ந்த பரவசிவ மனைவி கலா வயது 55 என்பவர் மருத்துவமனை சிகிச்சைக்கு சென்றவர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளார். இதுகுறித்த தகவல் அறிந்த விழுப்புரம் சரக டிஐஜி அருளரசன், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த், மாவட்ட SP அரவிந்தன், மாவட்ட தீயணைப்பு நிலைய அலுவலர் சம்மா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து பலூன் கேஸ் சிலிண்டர் வெடித்து சிதறிய சம்பவம் குறித்து தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். இச்சம்பவம் மணலூர்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. படவிளக்கம். திருக்கோவிலூர் அடுத்த மணலூர்பேட்டை பகுதியில் ஆற்று திருவிழாவில் பலூன் கேஸ் சிலிண்டர் வெடித்த சம்பவ இடத்தில் விழுப்புரம் மாவட்ட சரக டிஐஜி அருளரசன், கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த், மாவட்ட SP அரவிந்தன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட மக்கள் வெளிச்சம் செய்தியாளர் முருகன். நன்றி. இப்போ இன்னைக்கு ஆற்று திருவிழா மணலூர்பேட்டையில் நடைபெற்ற ஆற்று திருவிழாவில் இங்கே ஹீலியம் பெலூன்ஸ் வழக்கமாக திருவிழா இடங்கள் ஃபில் பண்ணுற ஒரு ஹீலியம் சிலிண்டர் பிளாஸ்ட் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய காசஸ் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அரவுண்ட் ஒரு 7:15 to 7:30 அந்த டைமில் இன்சிடென்ட் நடந்திருக்கு. நடந்த உடனே இங்கே திருவிழாவோட முன்னேற்பாடுகளாக 3 ஆம்புலன்ஸஸ் ரெடியாக இருந்து, ஸோ போலீஸும் இங்கே இருந்த ரெஸ்பாண்டர்ஸ் எல்லாமே குயிக்காக அவங்கள ஆம்புலன்ஸ் ஏற்றி திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜ், அதான் நம்ம பக்கத்தில் இருக்கிற டெர்ஷரி கேர் ஃபெசிலிட்டி, ஸோ திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜுக்கு இமீடியட்லி அனுப்பிட்டாங்க. எனக்கு தகவல் இமீடியட்லி சொல்லிட்டாங்க. அப்போ நானும் கிளம்பி வந்துட்டேன். திருவண்ணாமலை கலெக்டர்கிட்டும் திருவண்ணாமலை MCH டீனுட்டும் பேசிக்கிட்டு அங்கே எல்லாரையும் ரிசீவ் பண்ணுறதுக்குள்ள ப்ரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நமக்கு 13 இன்ஜூர்டு 13 ஆள் தான் போயிருக்காங்க. அதில் ஒரு ஆள் ப்ராட் டெட். ஒரு லேடி கலான்னு பேருள்ள திருமதி கலா இந்த இதனால இன்ஜுரிஸில் சக்கம்பாய் ப்ராட் டெட் திருவண்ணாமலை. மற்றபடி இதுவரைக்கும் அதர் டெத்ஸ் ஆர் நாட் ரிப்போர்ட். ஒரு சில மீடியாஸில் 3 எல்லாம் சொல்லி இமீடியட்லி வந்தாங்க. அது இதுவரைக்கும் கன்ஃபார்ம்டு கேஷுவாலிட்டி 1 தான். மீதி உள்ள 13 பேரில் 1 கேஷுவாலிட்டி, 12 பேர் ரீச் ஆயிருக்கு. டிரான்சிட்டில் மைனர் இன்ஜுரி போய் சேர்றது எல்லாமே மைனர் இன்ஜுரிஸாக போய் சேர்றாங்க. ஸோ அந்த மாதிரி மைனர் இன்ஜுரிஸ் இன்னும் 1-2 போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுவரைக்கும் இவ்வளோதான் அப்டேட். 2 பேர் ஒரு சின்ன
பாயும் அந்த பலூன் வச்சிருந்த அந்த பண்ணிட்டு இருந்த உரிமையாளரும் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல்னு சொல்றாங்க. அவங்கள வந்து சூட்டபிளான டெர்ஷரி கேர் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரெஃபர் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணி அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக வந்து ஹீலியம் சிலிண்டர் வந்து திருவிழா காலங்களில் இந்த பலூன் இதுக்கு தான் அவங்க ரெடி பண்ணுவாங்க. மற்ற விஷயங்கள்லாம் இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச பிறகு தகவல் சொல்லுங்கள். 3 ஆம்புலன்ஸுமே இல்லை, எல்லாருமே ஆம்புலன்ஸ் தான் கூப்பிட்டு போயிருக்கேன். போதுமான அளவில் ஆம்புலன்ஸ் இருந்து எல்லாருமே இமீடியட்லி நம்ம கொண்டு போனதுனால பல உயிர்களும் தப்பு. இல்லை இல்லை, 3 ஆம்புலன்ஸ் இருக்குது. 3 ஆம்புலன்ஸ் இருக்குது. இல்லை, அது வந்து கவர்மெண்ட் கிட்ட கலந்து ஆலோசிச்சு